மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு இங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு, எனக்கு இங்க ரொம்ப திருப்தியா இருக்கு. விவசாயத்தை வந்து இனிமே நான் விடுறதா இல்ல. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க அருண் பேசுறேங்க. பசுமை விகடன் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம், நன்றி. ஒரு 11 வருஷமா நான் சின்னத்திரையில இருக்கேன். சின்னத்திரையில வாணிராணி சூர்யாவாக அண்ட் சந்திரலேகால சபரியாக பல வருஷமா நீங்க என்ன பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இங்க என்ன பண்றேன் இந்த பேக்ரவுண்ட்ல, இன்ஃபேக்ட் எங்க இருக்கேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல என்னோட ஃபார்ம்ல இருக்கும். இங்க வந்து என்னென்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் என்னென்ன காய்கறி செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். ரொம்ப நாளாவே என் மனசை வந்து பாதிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த பூமிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா விவசாயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும். இன்ஃபேக்ட் எனக்கு டோட்டலாக எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் யாருமே விவசாயிகள் இல்லை, அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல. பட் என் மனசில் வந்து ரொம்ப நாளாக பாதிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், ஏதாவது இந்த பூமிக்கு செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், என் சைட்லேருந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இதில் வந்து ஒரு பெரிய பண நோக்கத்தோட, ஒரு பெரிய ப்ராஃபிட் நோக்கத்தோட செய்யல, பட் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே என்னோட கேரக்டர். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க.